அப்படி தான் பண்ணுறாங்க. சாதாரணமாக வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கட்டுறவங்களும் அதே அத்தில் வச்சு கட்டுறாங்க. நம்ம எதுக்கு வீடு கட்டுறோம்? நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த தலைமுறையே அந்த வீட்டில் நம்ம வாழணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடு கட்டுறோம். அதை வந்து 1.5 அடி போடுறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆரோக்கியம் தாங்க முக்கியம். முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு 4 காசு சம்பாரித்து நோய் நொடி இல்லாமல் சம்பாரித்து அதை சேமித்து வைக்க முடியும் நம்மளால். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சுவாசிக்கிற காற்றே நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும், உடலில் நோய் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது, வீடு கட்டுறவங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க, இந்தமாதிரி வீடு கட்ட போகிறவங்க எல்லாம் யோசிங்க. 1.5 அடி இல்லைன்னா 2 அடி கேப் விடுங்க. அந்த வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னாக்க 2 அடி விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், மேலும் மேலும் நம்ம வேறு இடத்துலையும் வீடு கட்டலாம். நீங்கள் எதுவுமே விடாமல் செஞ்சீங்கன்னா அது அவ்வளோ ஆரோக்கிய குறைபாடு. அதை தான் நான் சொல்ல வரேங்க. சரிங்களா? இது நிப்பாட்டிக்குவோம். சரிங்க, நாங்கள் அப்படியே கட்டுறேங்க, நம்ம அத்துலேயே கட்டுறேங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பில்டிங்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. இப்போ இது நம்ம அத்துக்காக கட்டியிருக்கோம்னே வைங்க. இந்த செவரு இந்த இடத்துல நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ வந்து இது கிரேடு பீம் பாருங்கள், 1.5 அடி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து இப்போ தரையில் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ இது நம்ம கட்டி பூசி குடி போயிட்டோம். சரிங்களா? இந்த வீடு நம்ம குடி போயிட்டோம். இப்போ இந்த ஃப்ளாட்டுக்காரங்க வந்து வீடு கட்டுறாங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? இதை ஒட்டி நோண்டுவாங்க. இந்த செவுத்தை ஒட்டி அவங்க பில்லர் நோண்டுறதுக்கு நோண்டுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? பறிக்கிறப்ப என்ன ஆகும்? இதுக்கு கீழே இருக்கிற மண் வந்து உங்களுக்கு சரியும், கீழே இருக்கிற மண் சரியும். அது இல்லாமல் நம்ம இந்த பில்லர் இருக்குது பாருங்கள், இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பில்லருக்கு நேராக நம்ம ஃபுட்டிங் போட்டிருப்போம். அவங்க நோண்டுறப்ப என்ன ஆகுங்க? நம்மளை விட ஒரு அடி அப்படி அதிகமாக தான் நோண்டுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்க பில்லர் நோண்டுறப்ப நம்ம போட்டிருக்கிற பில்லரை விட ஃபுட்டிங் வந்து 1 அடி ஒரு 2 அடி அதிகம்